வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 16 பார்த்துட்டு இருக்கோம். மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிரிகள். அப்படிதானே? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாக்டீரியா பத்தி படிச்சோம். அண்ட் வைரஸோடைய அந்த ஷேப் எப்படி இருக்கும், வைரஸோடைய டைப்ஸ் வகைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பாக்டீரியாவுடைய அமைப்பு, செல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம உள்ள வந்தோடனே அந்த பாக்டீரியாவுடைய செல் அமைப்புக்கான உண்டான ஒரு அனிமேஷனை நம்ம பார்க்கலாம். அனிமேஷன் என்ன, நம்ம அந்த பாகங்களை குறிக்கக்கூடிய அந்த வேர்ட் வால் ஆக்டிவிட்டி தான். சரிங்களா? ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி ஒரு நுண்ணுயிரி, உங்களால கண்ணால பார்க்க முடியாத உயிரி அப்படிலாம் சொல்லியிருந்தோம். ரைட்டா? பட் அதுலயும் நம்ம சயின்டிஸ்ட் அந்த செல்லை எடுத்து பாக்டீரியாவோட செல் அமைப்பு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாகங்களா குறிச்சிருக்காங்க. ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்றேன். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. பாக்டீரியோட அமைப்பு, பாக்டீரியா செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அமைப்பு இந்த இருக்குல்ல, இதுதான். உங்க புக்ல இருக்கா? இருக்கா? புக்ல டக்குன்னு பாருங்க. புக்ல இதே வடிவம் இருக்கும். நாம இங்க பொருத்தி பார்த்து அதுக்கு உண்டான இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சரியா? ரைட். இந்த பாக்டீரியாவில் ஃபர்ஸ்ட் அந்த இலை மாதிரி ஒரு வெளியில வால் மாதிரி தொங்கிட்டு போதா, இதான் ஃபிளாகெல்லா. ஃபிளாகெல்லா. சரியா? நான் நான் முதல்ல இந்த பாகங்களை உங்களுக்கு குறிக்கிறேன் இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா தமிழ்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன் குறிச்ச பிறகு. அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு உண்டானதை நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன யூஸ், அது என்ன ஃபங்க்ஷன், என்ன செயல்பாடு அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபிளாகெல்லா நீங்க கூடிச்சிட்டீங்களா? அடுத்து என்னன்னா, இந்த ஃபிளாகெல்லாக்கு அடுத்து நீங்க புக்லேயே பாருங்க தெரியும். அடுத்து செல் மெமரேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இருக்கா? எங்கன்னு இருக்குன்னு தெரியுதா? செல் மெமரேன் இதான். புக்லயும் பாத்துக்கோங்க, இருக்கும். ம். அடுத்து என்ன இருக்கு? நடுல ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும், அதுதான் சைட்டோபிளாசம். ஜெல் மாதிரி இருக்கும், சைட்டோபிளாசம். தமிழ்லயும் சைட்டோபிளாசம் தான் போட்டிருப்பாங்க. இங்கதான் இருக்கும் அது. சரியா? சைட்டோபிளாசம். இது ஒண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஒரு இந்த பிளாஸ்மிட்ங்கிறது ஒண்ண நான் இங்க கனெக்ட் பண்றேன். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது தான் இங்க. ஓகே, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் முக்கியமானது செல் சுவர், செல் வால். அவர் எங்க இருக்காருன்னா இங்க இருக்கார். பாக்டீரியால இங்க இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டாட் டாட்டா மாதிரி இருக்கா, இதுதான் ரைபோசோம். தமிழ்ல ரைபோசோம் போட்டிருக்காங்களா? இந்த இருக்கும். ஓகே, இங்க போட்டுக்கோங்க. அடுத்து கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லிம் லேயர் அப்படின்னு இவரும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ண போறாரு. அது என்ன எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். பாகங்களை குறிங்க, கரெக்டா குறிங்க. அப்புறம் இந்த ஒரு மாதிரி முடி மாதிரி வெளியில இருக்கும், பில்லி. இந்த இருக்கா, இது இதுதான் மற்ற இடத்துல போய் ஒட்டுறதுக்கு உண்டான இது. அது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா டிஎன்ஏ இருக்கும். இவர் தான் ஜெனடிக் மெட்டீரியல். இந்த செல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அற்புதமான தகவலாம் இவர் தான் சொல்லுவார். இப்ப நம்மளுக்கு ஜெனடிக் தானே, இப்படிலாம் பண்றோம்னு சொல்லிட்டு அது. ஸோ இந்த ஃபிளாகெல்லா அப்படிங்கிறது நுண்ணிலை. புக்ல போட்டிருக்காங்களா? தமிழ் புக்ல நுண்ணிலை எங்க இருக்கு? இந்த இருக்கா, இதுதான் நுண்ணிலை. அதுக்கப்புறம் கேப்சூல் அப்படிங்கிறதும் கேப்சூல். தமிழும் இங்கிலீஷும் ரெண்டுமே கேப்சூல் தான். எங்கன்னு இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கேப்சூல் நான் நோட் பண்ணது இங்க இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் செல் வால் அப்படிங்கிறது தான் செல் சுவர். இந்த இடத்துல சுவர் மாதிரி இருக்கும், நம்ம வீட்டு சுவர் மாதிரி அதுல இருக்கும். அதுக்கப்புறம் செல் மெமரேன், அதுங்கதான் செல் சவ்வு. இந்த இருக்குல்ல, இங்க இருந்து இந்த வாங்க செல் சவ்வுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ஜெல்லி மாதிரி நடுவில் இருக்கிறதுனா சைட்டோபிளாசம். இந்த இருக்கா, அதனால சைட்டோபிளாசம் இங்க நான் போட்டிருக்கேன். நம்ம புக்ல உள்ளதை அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக்கெல்லா அப்படிங்கிறத நம்ம சாரி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்கெல்லா என்ன சொன்னேன் அப்படின்னா, பில்லி நுண்ணிலை. சரிங்களா? இந்த இடத்துல பில்லி நுண்ணிலை. ஓகே. பிளாக்கெல்லா அப்படிங்கிறது கசை இலை. ஓகேவா? ஓகே, ரைட். நம்ம புக்கில் இந்த ஸ்ட்ரக்சரை திருப்பி போட்டிருப்பாங்க. பார்ட்ஸை நான் திருப்பி சொல்றதுக்கு வரிசைக்காக சொல்லிட்டேன். ஓகே. ஸோ நுண்ணிலை அப்படிங்கிறது பில்லி. பிளாக்கெல்லாங்கிறது தான் கசை இலை. ஏன்னா இதை வச்சுதான் அவர் அப்படியே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவார், இடப்பெயர்ச்சி அடைவார், டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ இருக்கும், வட்ட வடிவ டிஎன்ஏ இருக்கும். சரியா? இது நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. சரி, இப்போ இது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்பீங்க. நம்ம படிச்சோம்னா பார்த்தோம். நீங்க இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதை நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, பிளாக்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த இருக்கலாம். பிளாக்கல்ல இருந்து ஆரம்பிക്കാം. கசை இலையுமாங்கல்ல அது. இது வந்து ஒரு வால் மாதிரி இருக்கு பாருங்க. டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர். பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, அதாவது மூவ்மெண்ட், லோக்கோ மோஷன் வாங்க. நீந்தறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. இதுதான் உதவுது. பிளாக்கல்லா. சரியா? கசைலை. அதுக்கப்புறம் செல் மெமரேன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு, அந்த இருக்காருல இவரு. இவர் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, செல்லோடைய மெயின் கேட் மாதிரி. சரிங்களா? செல் சவ்வு போடுறாங்களா அதுதான். இவர் தான் மெயின் கேட் மாதிரி. ஒரு ஸ்கூல்ல மெயின் கேட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, வெளியே ஆட்கள் உள்ள வர முடியாது, உள்ள ஆட்கள் வெளியே வர முடியாது, வெளியில போக முடியாது. அதே மாதிரிதான் இவரு மெயின் கேட் மாதிரி. செல்லுக்குள்ள எந்த பொருள் வரணும், எந்த பொருள் வெளியில போகணுங்கிறத டிசைட் பண்றதை, ரெகுலேட் பண்றதை இவர் தான். செல் மெமரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் சவ்வு. ஓகே. அடுத்து இந்த பிளாஸ்மிட் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. இது வந்து என்னன்னா, மெயினான டிஎன்ஏ இல்லாம தனியா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த டிஎன்ஏ அது மெயின் டிஎன்ஏ. இது வந்து எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ. ஓகே. ரைட்டா? இது எதுக்கு இருக்கு சார் அப்படின்னா, பொதுவா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும் போது நம்ம என்ன பாக்டீரியா வைரஸ்லாம் நமக்கு தராங்க. நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரை தராங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எதிர்க்கிற தப்பிக்கிற சக்தியை தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இது கொடுக்கும். பிளாஸ்மிட் கொடுக்கும். சரிங்களா? பக்காவா இருக்கு. அடுத்து சைட்டோபிளாசம். ஜெல் லைக் மாதிரி இருக்குன்னு சொன்னா தமிழ்லயும் சைட்டோபிளாசம், இங்கிலீஷும் சைட்டோபிளாசம். ஜெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரியான திரவம். ஜெல்லி லைக் fluid. செல்லுல நடக்கக்கூடிய அத்தனை வேதி வினைகளும், அத்தனை கெமிக்கல் ரியாக்ஷனும், அதாவது மெட்டாபாலிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இது கிளியர் ஆயிட்டா? சரி. அடுத்து செல் வால்கான செல் சுவர். இதுதான் சுவர். சுவர் பொதுவா எதுக்கு தருவாங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு சரியான வடிவம், உறுதியான வடிவம். அதே மாதிரிதான் இதுக்கு. பாக்டீரியாவுக்கு ஒரு உறுதியான வடிவத்தை சேஃப, வெளியில இருந்து ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குன்னா அதுல இருந்து பாதுகாப்பை, அவுட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த செல் சுவர் அப்படிங்கிற செல் வால் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ எதுக்கு யூஸ் ஆகுறாருன்னா, இவர் தான் கண்ட்ரோல் சென்டர். நம்மளுக்கும் அப்படித்தானே? இந்த செல்லு என்ன பண்ணணும், பாக்டீரியாவுடைய அந்த மரபணு தகவல்கள், அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருப்பார். இவர் வச்சுதான் அவர் ஆக்டிவேட் ஆவார். சரிங்களா? ஓகே. அடுத்து ரைபோசோம். இந்த இருக்கா, இந்த ரைபோசோம். தமிழ்ல ரைபோசோம் தான். இந்த ரைபோசோம் இவர் வந்து ஒரு புரோட்டீன் ஃபேக்டரி. இவர் தொழிற்சாலை, புரத தொழிற்சாலை. ஏன்னா இங்கதான் புரோட்டீன் உற்பத்தி ஆகும். சிந்திசிஸ் புரோட்டீன்ஸ். சரிங்களா? புரதங்கள் இதுலதான் உற்பத்தி ஆகும் ரைபோசோம்ல. அடுத்து நான் சொன்ன கேப்சூல் ஸ்லிம் லேயர்னு சொன்னா ஒரு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு சொன்னா இது ஏன்னா செல்லுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு வளவளப்பான லேயர். சரிங்களா? ஒரு ஸ்லிப்பரி லேயர் மாதிரி இருக்கும். செல்லு காஞ்சி போகாம தடுக்கிறது இவர் தான். அண்ட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுல இருந்து தடுக்கிறதும் இவர் தான். சரிங்களா? ப்ரிவென்ட்ஸ் ட்ரையிங் அவுட். செல்ல தடுக்கிற அந்த செல்லு காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு கேப்சூல் ஸ்லிம் லேயர் இவர் தான் காரணம். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, பில்லி. இவர் தான் தமிழ்ல நுண்ணிலையும் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல வந்து பில்லி. இது என்னன்னா, இதை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி சின்ன முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும். இதை இடத்துல போய் உட்கார்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது மற்ற உயிரினங்கள் இருக்குல்ல, மற்ற செல்கள் இருக்குல்ல, அந்த மற்ற செல்களுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்கார்றதுக்கு இவர் தான் யூஸ் ஆகிற பில்லி அப்படின்னு நுண்ணிலை அட்டாச்மெண்ட். நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முள்ளு மாதிரி ஒரு சின்ன ஒரு காய் வந்து இந்த ரோட்டோரத்தில் இருக்கும். நம்ம போகும்போது நம்ம சட்டையிலையோ பேண்ட் பேக்லயோ அது ஒட்டிட்டு வந்துடும். நீங்க கூட சில பேர் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம போய் நம்மளா எடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை. டேரக்டா அது பட்டாலே நம்ம ஓட்டு ஓட்டிடும். ஏன்னா அது உடம்பு ஃபுல்லா, அதோட உடம்பு ஃபுல்லாமே இந்த முள்ளு முள்ளுமா இருக்கும். டக்கு அதை ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் இது. பாக்டீரியா போயெல்லாம் ஆடி போய் ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கறது. சரிங்களா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுதான்ப்பா பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துருமா? எஸ், சரியா இருக்கு. நோட் பண்ணிடலாமா? குட்ஸ். கிளியர்? ஓகே.
இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தனால இதை ரீகால் பண்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இதுதான், பூஞ்சை பங்கை. இது இவரும் நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்ல மைக்ரோ ஆர்கானிசத்துல வரக்கூடிய சரிங்களா? ஓகே. சோ பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கை ஒரு யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை ஒரு டைப் தானே யூகேரியாட்டிக். இதுல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் கிடையாது. நம்ம இப்ப பார்க்கும்போது நியூக்ளியஸ் ஏதாவது பார்த்தோமா? உங்களுக்கு இன்னும் பாக்டீரியா தான் பார்த்தோம், ஃபங்கஸ் பார்க்கல. ஸோ அதுல பார்க்கும்போது நியூக்ளியஸ் இருக்காது, சரிங்களா? உட்கரு இருக்காது. அதுக்கப்புறம் பச்சையும் அதுல இருக்காது, அதாவது குளோரோஃபிலும் இருக்காது. இங்கிலீஷ்ல குளோரோஃபில், பச்சையும் முடிப்பாங்க. பச்சையும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன்னு தெரியும். தாவரங்களுக்கு பச்சையும் இருக்கும், அதனால தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கலாம். அப்ப இவர்கிட்ட இல்லை அப்படின்னா இல்ல, சரியா? இல்லை அப்படின்னா அப்ப இவரு உணவை தயாரிக்க மாட்டாரு, சரியா? பச்சையும் காணப்படுவதில்லை. அதே மாதிரி இந்த பங்கை அப்படிங்க சொல்லக்கூடியது பூஞ்சை ஒளியற்ற சூழ்நிலையில், அதாவது டார்க் என்விரான்மெண்ட் தான் வளரும். இது கிளியரா? டார்க் இதெல்லாம் வளரும். அதுக்கப்புறம் இந்த பூஞ்சையிலையுமே எப்படி இருக்குன்னா வகைகள் இருக்கு. ஒரு செல் பூஞ்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து யூனிசெல்லுலர் பங்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஒரு செல் பூஞ்சை. அதே மாதிரி பல செல் பூஞ்சை இன்னொன்னு இருக்கு. பேர்ல இருக்கு. ஒரு செல்னா ஒரே ஒரு செல் தான் இருக்கும், பல செல்னா மல்டி செல் பங்கை. இதுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம். சரியா? இத மாதிரிலாம் நீங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையும் சேர்த்து நீங்க எழுதணும். இது கிளியரா இருக்கும் நம்புறேன். சோ இத மாதிரி நம்ம பூஞ்சைகளை பார்க்கும்போது எல்லா பூஞ்சைகளும் நுண்ணியவையாக இருக்காது. சில பூஞ்சைகள் வந்து பெரிய அளவுல கூட இருக்கும். அப்படியா சார், நான் அப்படி பார்த்திருக்கேனா, நீங்க நம்ம பார்த்திருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பா பார்த்திருக்கீங்க. மேக்ரோஸ்கோபிக் அளவுல இருக்கு. எக்ஸாம்பிள் காளான், மஷ்ரூம். கடையிலலாம் நீங்க சாப்பிடுற காளான் பார்த்திருப்பீங்க. இது போக நிறைய காளான் வகைகள் இருக்கு. மழை பெஞ்சா அந்த மரத்துக்கு பக்கத்துல அப்படியே அழகா வளரும், அப்படிதானே? சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூஞ்சைகளுடைய வகைதான். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பூஞ்சைகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு ஒண்ணு இருக்கு, அறிவியல் படிப்பு. அதுக்கு பேர் என்னன்னா மைக்காலஜி. சாரி, மைக்காலஜி. இது வந்து என்னன்னா பூஞ்சைகளை பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பாடப்பிரிவு. நோட் பண்ணிக்கலாமா? ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு. அதுக்கப்புறம் உலகத்துல 70,000 சிற்றினங்கள் ஸ்பீசஸ் பூஞ்சைகள்ல இருக்கு அப்படிங்காங்க. அருமையான தகவல். 70,000 சிற்றினங்கள் பூஞ்சையில இருக்கான், ஸ்பீசஸ். சரிங்களா? ஓகே. இப்போ நாம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு செல் உயிரினமான ஈஸ்டோடைய செல் அமைப்பு. எப்படி பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமோ அதே மாதிரி இப்ப ஒரு செல் உயிரினமான ஈஸ்டோடைய செல் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். ஓகே, அதை நான் என்னுடைய ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். அந்த நீங்களே பார்க்கலாம், அழகா இருக்கும். அந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் உயிரினம், அதோடைய பாகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஸ்கிரீன் இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, எஸ், ஷேர் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு பாருங்க. இப்போ வரும் ஈஸ்டோட அமைப்பு. இந்த போட்டிருக்காங்களா, இதாம ஈஸ்டோட அமைப்பு. நம்ம புக்ல போட்டிருக்காங்களா, அதுதான் ஒரு டிராயிங்கா எடுத்து பண்றோம். ஓகே, இதுல பாருங்க பாகங்களா இருக்கு. அந்த பாகங்களை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்ல போறேன். பக்கத்துல ஆன்சர் இருக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஈஸ்டோட அமைப்பு. ஈஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு செல்லான மட்குண்ணி, நம்ம சொன்னோமா யூனிட் செல்லுல ஸ்பேரோபைட்டிக் பங்கஸ். அப்புறம் இது ஃபெர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸையும் பண்ணும், நொதித்தல் ஒரு ப்ராசஸையும் பண்ணும். சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்றும். ஃபெர்மெண்ட்ஸ் சுகர் இன்டு ஆல்கஹால் அனாரோபிக்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அனாரோபிக்லி, சரியா போட்டிருப்பாங்க. இப்போ இங்க பாருங்க, இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸா கிளிக் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அந்த வெளியில உள்ளதை கிளிக் பண்றேன்.
வெளியில கிளிக் பண்ணிட்டேன். புக்லயும் நீங்க பாத்துக்கோங்க, ஈஸ்டோடைய வெளிப்புற அமைப்பு செல் மெம்பரன், செல் சவ்வு அப்படிம்பாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட் இதை பார்த்துக்கோங்க. இது ஈஸ்ட் செல்லின் வெளிப்புற எல்லையாகும். செல் சுவர் மற்றும் செல் சவ்வு இரண்டும் அமைந்து செல்லிற்கு வடிவம் மற்றும் பாதுகாப்பினை வழங்குகிறது அப்படின்னு அந்த செல் சவ்வு தான் இதோட வேலை பண்ணுது. இந்த இத்தனை வேலையை இங்கிலீஷ்ல the protective outer boundary of the yeast cell இதுதான். It consists of rigid cell wall composed of chitin and inner semi-permeable cell membrane that regulates substance transport. ஸோ செல் சவ்வு என்ன பண்றாங்க ஏற்கனவே சொன்ன நம்ம பாக்டீரியா சொன்ன ஒரு கேட்டு மாதிரி சொன்னோமா அதே தான் இங்க செல் சுவர்ல இருக்கும். செல் சவ்வு பிளாஸ்டிக் இந்த மெமரன் இருக்கும். ஒரு உறுதியான வடிவம் அப்புறம் கேட்டு மாதிரிலாம் ஆக்ட் ஆவார் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. சரிங்களா? இது ஒண்ணு. இப்போ அடுத்த பாகத்தை கிளிக் பண்றேன். வேற பக்கம் கிளிக் பண்றேன். இந்த பாருங்க இப்போ இதை கிளிக் பண்றேன். இதுதான் சைட்டோபிளாசம். செல்லுக்குள்ள காணப்படும் கூடிய ஜெல்லு போன்ற திரவ பொருள் இதுதான். இதுலதான் நம்ம என்ன சொல்றோம், பல்வேறு செல் உறுப்புகளும் உணவு துகளும் மிதக்கின்றன. உணவு துகள் என்னன்னு நம்ம அடுத்து கிளிக் பண்ணுவோம். ஜெல் லைக் fluid filling the yeast cell. It acts as a site for metabolic process. நம்ம பாக்டீரியால பார்த்த மாதிரி தான் இதெல்லாம் மெட்டபாலிக் ப்ராசஸ்லாம் நடக்கும். ஓகே, அடுத்து இதை கிளிக் பண்றேன். இது வந்து ஒரு வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்குமிழி அடிப்பாங்க வேக்குள். ஈஸ்ட் செல்லோடைய மையத்துல அதாவது லார்ஜான ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் சாக்ஸ் வித்தின் த சைட்டோபிளாசம். சரியா? இது பெரிய பெரிய திரவம் நிறைந்த வெற்று பகுதி இருக்குமா. இது எதுக்குன்னா அந்த ஈஸ்டோடைய கழிவுப் பொருட்களை சேமிக்கவும் செல்லோடைய அழுத்தத்தை சீராக்கவும் உதவுகிறது அப்படிம்பாங்க. டர்கர் ப்ரெஷர் அப்படிப்படுவாங்க அந்த மெயின்டைன் பண்றதுக்கு இதுக்கும். அப்புறம் வேஸ்ட் டைஜஸ்டன பார்ட்டிசிபேட் அதை நம்ம ரிமூவ் பண்ற அந்த இதெல்லாம் அந்த ப்ராசஸ்லயும் இந்த நுண்குமிழி வேக்குள் இருக்கு அப்படிங்காங்க. இது கிளியர் ஆயிட்டா? புரியுதா? இதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை சைட்டோபிளாசம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்றோம். உட்கரு நியூக்ளியஸ். சரிங்களா? அடர்த்தியான வட்ட வடிவ உறுப்பு. இது ஈஸ்ட் செல்லின் அனைத்து வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்க செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸ்பெரிக்கல் மெமரேன் பவுண்ட் கண்ட்ரோல் சென்டர் கண்டெய்னிங் ஜெனடிக் மெட்டீரியல். எப்பவுமே ஜெனடிக் மெட்டீரியல் அங்கதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுவாங்க. செல் growth, மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, பொதுவான அதாவது ஈஸ்ட் செல்ல ஒரு செல்லுல நம்ம இதை பார்க்கக்கூடியது. இன்னும் நிறைய செல் இருக்கு. அதை நம்ம அடுத்து நீங்க ஹையர் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஈஸ்ட் செல்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஆல்கே இருக்கு. ஆல்கே நம்ம என்னங்கிற டாபிக்கை படிச்சுட்டு இங்க உள்ள வரும். ஓகே, இதுதான் உங்க புக்கில் உள்ள ஸ்ட்ரக்சரு. அப்படியே பார்த்துக்கோங்க. உங்க புக்லயும் பாகங்கள் இருக்கும். பாகங்களையும் பாருங்க. ஒவ்வொரு பாகத்தையும் நீங்க குறிச்சு பழகணும். இப்ப நான் வந்து இதுல கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான்ப்பா இந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஈஸ்ட் செல்ல நீங்க ஒரு தடவை டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு அப்படியே பாகங்கள்லாம் குறிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். இது கிளியர் ஆயிட்டா? பண்ணிடலாமா இதை? ஓகேவா? ரைட். செல் மெமரேன், வேக்குல், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், அப்போ ஃபுட் கிரானுல் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்லாம் போட்டிருக்காங்களா? அதுதான். ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ ஃபங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகளை பத்தி பார்த்த மாதிரி நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். அவர் யாருன்னா இதுக்கு அடுத்த டாபிக் யாருன்னா ஆல்கா. தமிழ்ல வந்து ஆல்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆல்கா அல்லது பாசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டிருக்காங்களா? அது ஆல்கே இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எளிய தாவர உடலமைப்பு பெற்ற யூகரியோட்டிக் உயிரினம் தான். இதுவும் ஒரு யூகரியோட்டிக் தான். யூகரியோட்டிக் ஆர்கானிசம், யூகரியோட்டிக் உயிரினம். இவங்க பொதுவா என்ன அந்த மாய்ஸ்ட் ஹேபிடேட் சொல்லக்கூடிய ஈரப்பதமான இடங்கள்ல இதெல்லாம் வாழும். ஓகேவா? ஈரப்பதமான இடங்கள் நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். ஈரப்பதமான இடத்துல இந்த பாசிகள் ஆல்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வாழும். முக்கியமா இதுல என்ன இருக்குன்னா அதிக அளவுல பசுங்கணிகம் இருக்கு. அதிக அளவுல பசுங்கணிகம் இருக்கு. அப்போ நீங்க நீங்க மேபி சில பேர் இந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். சில ஏரிகள்
குளங்களுடைய அந்த மேற்பரப்புல அந்த கிரீனிஷ் ஒரு ஒரு லேயர் மாதிரி கிடக்கும், தின் பிலிம், மெல்லிய படலமாக கிடக்கும் பார்த்துருப்பீங்க, பச்சை நேரத்துல மிதக்கும், பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் அதை கூட ஈஸியா சொல்லுவீங்க, பாசி அப்படிம்பீங்க. அதுதான் அந்த ஏரிகள் குளங்களுடைய மேற்பரப்புல இருக்கும். அதனால இந்த ஆல்கே இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாங்க. கிராஸ் ஆஃப் வாட்டர். கிராஸ் ஆஃப் வாட்டர்னா என்னத்தம்? கிராஸ்னா நீ புல்லு அப்படிதானே, நீர் புற்கள்லாம். இது பாத்தீங்கன்னா ஒரு கவிதை மாதிரி இருக்கும், நீர் புற்கள். ஏன்னா பொதுவா புற்கள் நிலத்துல வளரும், நீங்களே பார்த்துப்பீங்க. ஆனா இது நீர்ல வளர்றதுனால அது அப்படி சொல்லலாம், இது வந்து கிராஸ் ஆஃப் வாட்டர், நீர் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பசுங்கனியம் இருக்குன்னு சொல்லிட்டோம், அதாவது நம்ம குளோரோபிளாஸ்ட், சரிங்களா? ஸோ குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால என்ன நடக்குது? ஒளிச்சேர்க்கையே பண்ணுது. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், குளோரோபிளாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குளோரோஃபில்லாம் இம்பார்ட்டன்ட், பசுங்கனியம் ஒளிச்சேர்க்கைக்கு, போட்டோசிந்தசிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு போட்டோசிந்தசிஸ் பண்ணி தனக்கான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. யாரு? இந்த ஆல்கா அப்படி சொல்லக்கூடிய பாசி. ஓகே, தனக்கான உணவை தானே தயாரித்துக் கொள்கின்றன. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா தற்சார்பு. தனக்கு தேவையான தானே பண்ணக்கூடியதான் தற்சார்பு, சரிங்களா? தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் அப்படின்னு இதை சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் அப்படிம்பாங்க. ஆட்டோனா தன்னிச்சையா நம்மளே பண்றது. ஓகே, ஆட்டோட்ராபிக். கிளியரா? ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒன் வேர்டு. நிறைய நோட்ஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம அந்த ஏன்னா நிறைய அந்த டாபிக்கை படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் எழுதிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. இப்ப அடுத்து இது எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து என்னன்னா, இப்ப ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான அந்த பச்சையம், குளோரோஃபில், கிரீன் பிக்மெண்ட்ஸ் இது சொல்லுவோம். அதை வச்சு நம்ம ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும். குளோரோஃபில், இததான் கிரீன் பிக்மெண்ட்ஸ். தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா பச்சையம் அப்படி சொல்லுவோம்ல. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை இந்த பசுங்கனிகள் கொண்டுள்ளன, குளோரோபிளாஸ்ட் கொண்டுள்ளன பச்சையத்தை, குளோரோஃபில். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான ஒன்னோட என்னன்னா ஆல்காவை பற்றிய படிப்பு. எப்படி பாக்டீரியாவை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு ஞாபகம் இருக்கா என்ன பேருன்னு? வைரஸ் பத்தி ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல வைரஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்பு சொன்னோம், ஈஸி தான். என்னது வைரஸ்? வைரஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? எஸ், பேர்ல இருக்கு. ஆமா, கரெக்ட். பேர்ல இருக்குன்னா வைரஸ் வைராலஜி. எஸ், கரெக்ட். தமிழும் வைராலஜா, இங்கிலீஷ்லும் வைராலஜா, அப்படிதானே? வெரி குட். அதே மாதிரி நீங்க இப்ப ஆல்காவுக்கு பத்தி படிக்க போறீங்க. ஆல்காவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அல்காலஜி அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கேன். அல்காலஜின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் இருக்கு, பைக்காலஜி. ஸோ இந்த நேமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பைக்காலஜின்னு ஏதாவது ஒன்றும் இல்லை கேட்குறாங்கன்னா பைக்காலஜினா வேற ஏதோ புது நேமா இருக்குன்னு நினைக்காங்க. ஆல்காவை பத்தி படிக்கக்கூடியது. ஸோ இங்கிலீஷும் சேர்த்துல இதை பைக்காலஜி. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, இதுதான்பா. ஆல்காவுடைய அளவு பாத்தீங்கன்னா மைக்ரான்ல இருந்து அதாவது ஒரு மைக்ரான்ல இருந்து 50 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதான், அந்த மாதிரி இருக்குமா, சரிங்களா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம வந்து ஒரு செல் ஆல்காவனை எப்படி நம்ம ஒரு செல் ஈஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி ஆல்காவை வந்து பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா கிளாமிடோமோனஸ் அப்படிம்பாங்க. உங்க புக்லயே ஒரு கிரீன் கலர் இது போட்டிருப்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஈஸ்ட் பார்த்திருக்கோம், பாக்டீரியா பார்த்திருக்கோம், அடுத்த கிளாஸ்ல கிளாமிடோமோனஸ் பார்க்க போறோம். அதுவும் அழகா இருக்கும். அதுல நிறைய பாகங்கள் இருக்கு. அதுல பாகங்களை குறிச்சு நம்ம இது பண்ண போறோம். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல உள்ள வந்தோடனே அந்த கிளாமிடோமோனஸை பார்க்கலாம். கிளாமிடோமோனஸ்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சரை எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, அதுல சுருங்கும் நுண்குமிழ்கள் இருக்கும், செல்லுலோஸ் இருக்கும், இதெல்லாம். அப்புறம் இந்த பசுங்கனி இருக்கும், கப்ஸ் எப்படி குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு இது போதும். இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையை பத்தி பார்த்தோம். பூஞ்சையுடைய
பூஞ்சையில டைப் பார்த்தீங்கன்னா ஒரு செல் பூஞ்சை, அதாவது யூனிசெல்லுலர் ஈஸ்ட், பல செல்லுனா பெனிசிலியம் அப்படிங்கிற பார்த்தோம். டார்க் என்விரான்மெண்ட்ல தான் இருக்கும், ஒளியற்ற சூழ்நிலை இருக்கும், யூகரிட்டிக் வகையை சேர்ந்தது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வைரஸ் அந்த சாரி ஃபங்கஸ் பத்தி படிக்கக்கூடிய பூஞ்சைகளை பத்தி படிக்கக்கூடியது மைக்காலஜி அப்படிங்கிற ஒரு உன்னோட கொடுத்தோம். அப்படின்னா சின்னது மட்டும் இருக்காது, பெருசா இருக்கும். காளான், மஷ்ரூம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்டோட செல் அமைப்பை நம்ம பார்த்தோம். அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டா? அதோட ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை விட இருக்கும், ஓவிட் ஷேப்ல இருக்கும். அப்படின்னா ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கிறது ஒரு ஓவைட் மாதிரி இருக்கும் ஷேப்பு. செல் சுவரு, உட்கரு, சைட்டோபிளாசம், துகள், அந்த ஃபுட் கிரானுவல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாத்தையும் நம்ம அதை பார்த்தோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கா பத்தி படிச்சோம். ஸோ ஈஸ்டோடைய அமைப்பை பார்த்துட்டு அதுல செல் சோர் எங்க இருக்கு, சைட்டோபிளாஸ் எங்க இருக்கு அப்படிலாம் பார்த்த பிறகு ஆல்கா பூ பாசியை பத்தி படிக்கும் போது அதுவும் யூக்கரியோட்டிக் உயிரினா அப்படிங்கிறத பார்த்தோம். ஈரப்பதமான மாய்ஸ்ட் ஹேபிடேட்ல வாழும். நீங்க குளத்துல அந்த இதெல்லாம் ஏரிகள்லாம் பார்க்கும்போது ஒரு தின் ஃபிலிமா அந்த கிரீன் லேயர் கிடக்கும், அதுதான் பாசி அப்படின்னு சொன்னா அதுக்கு நீர் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற வார்த்தை சொன்னோம். முக்கியமான என்னதுன்னா அவர் வந்து குளோரோபிளாஸ்ட் பசுங்கனிகள் உதவியோட தான் உணவை தயாரிக்கிறாரு. அப்ப அவர் வந்து தற்சார்பு ஊட்ட உயிரினம், அதாவது ஆட்டோட்ராபிக் அப்படிங்கிறத பார்த்தோம். கிரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்னோட என்னன்னா நம்ம இந்த ஆல்காலஜி ஆல்கா பத்தி படிக்கக்கூடிய இந்த மாதிரி பற்றிய படிப்பு அப்படின்னு கேட்டு நிறைய ஒன்னோட கேட்பாங்க. உங்க ஸ்கூல்லையும் கேட்பாங்க, நீங்க அடுத்த போட்டி தரலாம் எழுதுங்களா அங்கெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரான்ல இருந்து மீட்டர் அளவு வரைக்கும் வளரக்கூடிய ஆல்காலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல ஒரு வகையான கிளாமிடோமோனஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் உள்ள வந்தோடனே படிக்க போறோம். இது கிளியரா ஸ்டூடெண்ட்? ஸோ படிச்சாச்சு, எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டேன் இன்னைக்கு கிளாஸ் உள்ளது. இப்போ டிக்டேஷன் கொடுக்குறேன், டிக்டேஷனை எழுதிக்கோங்க. 5 வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க டிக்டேஷன்ல. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியான சின்ன வேர்டே தாரேன். ஃபர்ஸ்ட் வேர்டு பங்கு, பூஞ்சை. இன்னைக்கு படிச்சது தானே பங்கை, பூஞ்சை, பங்கை, பூஞ்சை. ஃபர்ஸ்ட் வேர்டு. ரெண்டாவது வேர்டு ஆல்கே, பாசி, இல்லைன்னா தமிழ் ஆல்கா அப்படின்னு போட்டா கூட ஓகே. ஆல்கே சரியா? பாசி, பாசி போட்டு ஸ்லாஷ் போட்டு ஆல்கா ஆல்கா அப்படின்னு எழுதினா கூட நல்லதுதான். வெரி குட். சரியா? ரெண்டாவது வார்த்தை ஆல்கே. மூணாவது வார்த்தை பாக்டீரியா, பாக்டீரியா தமிழும் பாக்டீரியா, இங்கிலீஷ்லும் பாக்டீரியா. நாலாவது வார்த்தை ஈஸ்ட். இன்னைக்கு பார்த்தோமா அனிமேஷன்ல ஈஸ்ட், அதாவது சிம்பிளான வேர்டு தான். ஈஸ்ட், ஈஸ்ட் தமிழும் இங்கிலீஷும் சேம் தான். அஞ்சாவது வார்த்தையும் நாலாவது வார்த்தை எழுதிட்டீங்களா ஈஸ்ட்னு. அஞ்சாவது வார்த்தை செல் வால், செல் சுவர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ 5 வார்த்தை கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட். சரியா? ஈஸ்ட், செல் சுவர், செல் வால், பாக்டீரியா எல்லாம் கொடுத்துருக்கோமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட், ஆல்கா, ஃபங்கே அப்படிங்கிறது. ஓகே. ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹோம்ஒர்க். நம்ம புக்லயும் அந்த ஹோம்ஒர்க் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பார்த்த பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவுடைய செல்ல வரைந்து பாகங்களை குறிங்க. செல் பாகம் இங்கிலீஷ், இங்கிலீஷ்லயும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியாவுடைய செல் ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணி அதோட பார்ட்ஸை குறிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? பிக் கொஸ்டின் அதை கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம்ஒர்க். நீங்க படம் போட்டுட்டு அந்த பார்ட்ஸை குறிச்சுக்கிட்டு பக்கத்துல செல் சுவர் என்ன பண்ணுது, நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, நான் எல்லாம் சொல்றேன். செல் மெமரி, செல் சவ் என்ன பண்ணுதுன்னு ஒரு லைன் எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க. ஸோ இதை எழுதி அனுப்பிட்டு போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. சரியா? கோஆர்டினேட்டர் அனுப்ப அவங்க எங்களுக்கு அனுப்புறாங்க. ஓகே, இது போதும் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் அந்த கிளைமேடோமோனஸ் பார்ப்போம். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீதி இருக்கிற டாபிக்கை பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல 21 வேர்ட்ஸ் ஆர் 10 வேர்ட்ஸ் வைப்போம் சரிங்களா பார்த்துக்கோங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஸ்டைலில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் கிளாஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்